எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பேத்திக்கு ரொம்ப சளி இருக்குது. அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 20 மிளகு எடுத்திருக்கேன் பாருங்கள். ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணிக்கிடுவோம். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம், ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஒரு 1/2 கப்பு அரிசியும் 1/2 கப்பு பாசி பருப்பு எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. மிளகு சீரகத்தையும் அதில் போட்டுக்கிடுவோம். லேசாக பொரியட்டும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிடுவோம். இந்த கழுவி வச்சு அரிசிவோம். இப்போ உப்பு போட்டுக்கிடுவோம். நம்ம 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி வச்சுருக்கோம். இது கஞ்சி ஆற்றி வைக்கிறோம். நம்ம இதோட 2 பூண்டு பல்லு நல்லா நச்சு போட்டுக்கிடுவோம். இதோட போட்டுக்கிடுவோம். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ 3 விசில் எடுத்தோன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா கரண்டிட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டேன் பாருங்கள். நல்லா மசிச்சு இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சுருவோம் கஞ்சிக்காக. இந்த மாதிரி கஞ்சியாக வந்துடணும் பாருங்கள். இந்த மாதிரி குடித்தோம்னா இந்த நெஞ்சு சளியெல்லாம் போயிடும். அதுக்கிட்ட தேங்காய், வெள்ளைப்பூடு, மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு பச்சரிசி பாசிப்பருப்பு போட்டு குழந்தைக்கு நம்மளும் குடிக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். இதை இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறேன்.